இந்த கட்சியின் மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அதை பற்றியெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எங்களுடைய பணி இயக்கத்தின் வளர்ச்சி, இயக்கத்திற்காக உழைப்பது, மக்களுடைய நன்மை கருதி மக்கள் சொல்லுகின்ற, மக்களிடம் வரப்படுகின்ற கோரிக்கைகள், கழகத்தோருடைய பிரச்சனைகள், இவைகளை முழுமையாக தீர்க்க வேண்டியதுதான் எங்களை போன்ற தொண்டர்களுடைய கடமை. அதையெல்லாம் இயக்க தலைவர் முழுமையாக அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். ஆகவே எங்களுடைய பணி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே பதில் தான். கோவை மண்டலத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் முதலமைச்சரை மன்னிக்க மாட்டாங்க. வானதி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று அந்த மாவட்டத்திலே தேர்வு செய்யப்பட்டவர். அப்படி கோவை மண்டலத்திலே இருக்கின்ற தொழிலதிபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கவில்லை என்றால் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படி மன்னைக்கவி இருப்பார்? ஆதரவு இருந்திருந்தால் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லவா ஆகியிருப்பார். ஆகவே கோவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகம் படைத்த, நல்ல உள்ளம் படைத்த தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவரெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு தமிழக முதல்வரை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.